மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் என்பது நவீன காலத்தின் நோய் என்றாலும் நமது ஆன்மீக பாரம்பரியம் இதற்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மிகச்சிறந்த தீர்வுகளை வழங்கியுள்ளது. ஆன்மீகம் மன அழுத்தத்தை ஒரு மனநிலை மாற்றமாக பார்க்காமல் உண்மை நிலையை உணராத குழப்பமாகவே பார்க்கிறது. ஆன்மீகம் காட்டும் சில முக்கிய வழிகள் இதோ. 1. சரணாகதி தத்துவம், தி ஆர்ட் ஆஃப் லெட்டிங் கோ. மன அழுத்தத்திற்கு முக்கிய காரணம் எல்லாவற்றையும் நான் தான் கட்டுப்படுத்துகிறேன் என்ற எண்ணம். ஆன்மீகம் நடப்பவை அனைத்தும் ஒரு காரணத்தோடு தான் நடக்கின்றன என்ற நம்பிக்கையை விதைக்கிறது. பாரத்தை இறைவனிடமோ அல்லது இயற்கையிடமோ ஒப்படைத்துவிட்டு உங்கள் கடமையை மட்டும் செய்வது மனப்பாரத்தை குறைக்கும். 2. கர்ம யோகம், டிட்டாச்மெண்ட் ஃப்ரம் ரிசல்ட்ஸ். பகவத்கீதையின் மிக முக்கியமான போதனை, உனக்கு அதிகாரம் உள்ளது செயலில் மட்டுமே, அதன் பலனில் இல்லை. வெற்றி அல்லது தோல்வியை பற்றி முன்கூட்டியே சிந்திப்பதே பதற்றத்தை உண்டாக்குகிறது. செயலில் மட்டும் கவனம் செலுத்தி பலனை எதிர்பாராமல் இருப்பது மனதை அமைதிப்படுத்தும். 3. சாட்சி பாவம், விட்னஸ் கான்ஷியஸ்னஸ். உங்களை உங்கள் எண்ணங்களிலிருந்து பிரித்து பார்க்க பழகுங்கள். நான் கோபமாக இருக்கிறேன் என்று சொல்வதற்கு பதிலாக என் மனதில் கோபம் என்ற எண்ணம் ஓடுகிறது என்று கவனியுங்கள். நீங்கள் ஒரு திரையில் ஓடும் படத்தை பார்க்கும் பார்வையாளராக விட்னஸ் மாறும்போது உணர்ச்சிகள் உங்களை பாதிக்காது. ஆன்மீக பயிற்சிகள் மற்றும் பலன்கள் பயிற்சி அது தரும் பலன் தியானம், மெடிடேஷன் அலைபாயும் மனதை ஒருநிலைப்படுத்தி அமைதி தரும். மௌனம், சைலன்ஸ், தேவையற்ற பேச்சையும் அதன் மூலம் வரும் சிக்கல்களையும் குறைக்கும். பிராணாயாமம், பிரீதிங், மூச்சு பயிற்சி நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி பதற்றத்தை நீக்கும். சத்சங்கம், குட் கம்பெனி, நேர்மறையான மனிதர்களுடன் இருப்பது எண்ணங்களை சீரமைக்கும். 4. அகிம்சை மற்றும் மன்னிப்பு. மன அழுத்தத்திற்கு பின்னால் பெரும்பாலும் யாரோ ஒருவரிடம் கொண்ட கோபம் அல்லது கசப்புணர்வு இருக்கும். ஆன்மீகம் மன்னிப்பை ஒரு மருந்தாக பரிந்துரைக்கிறது. மற்றவர்களுக்காக அல்ல, உங்கள் மன அமைதிக்காக அவர்களை மன்னிப்பது ஆன்மீகத்தின் உச்சகட்டம். 5. சேவை, சேவா. சுயநலமான சிந்தனைகள் மட்டுமே மன அழுத்தத்தை அதிகரிக்கும். எனக்கு என்ன கிடைக்கும் என்பதற்கு பதில் நான் யாருக்கு என்ன செய்ய முடியும் என்று சிந்திக்க தொடங்கும் போது உங்கள் தனிப்பட்ட கவலைகள் சிறியதாக தோன்றும். அமைதி என்பது வெளியுலகில் தேட வேண்டிய ஒன்றல்ல, அது உங்களுக்குள் ஏற்கனவே இருப்பது. அதை மறைத்துக் கொண்டிருக்கும் குப்பைகளை, எண்ணங்களை விலக்குவதே ஆன்மீகம்.